என்னால் இந்த லேப்டாப்பில் கேம் விளாட முடியும், ஆனால் இந்த லேப்டாப்பில் கேம் விளாட முடியாது. ஏன்? இது விண்டோஸ் லேப்டாப் அண்ட் இது மேக்புக் ஏர் M1. பொதுவாக விண்டோஸ் லேப்டாப்பில் இந்த வென்டிலேஷன்லாம் பார்த்துருப்பீங்களா, ஆனால் மேக்கில் எங்கேயும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு லேப்டாப்பை பத்தி சொல்லிடுறேன். மேக்குக்கு வரும்போது இதுல யூஸ் பண்ற இந்த M சீரிஸ் ப்ராசஸர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ARM ஆர்கிடெக்சர்ல இயங்கக்கூடிய ப்ராசஸர். 2019 மேக்புக் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேக்புக் அவங்க லேப்டாப்ல இன்டெல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர இந்த M சீரிஸ் ப்ராசஸர் ARM ஆர்கிடெக்சர்ல இயங்குற ப்ராசஸர். ஆனா இதே நீங்க விண்டோஸ்க்கு வந்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு வகையான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து இன்டெல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AMD. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா x86 ஆர்கிடெக்சர் ப்ராசஸர். இந்த ரெண்டு ப்ராசஸர் பத்தின டெஃபினேஷனையும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இதுல வந்து சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். இந்த M1 ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் இருக்குதுல, நான் சொன்னேன் இந்த ARM ஆர்கிடெக்சர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே போன், அதாவது ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ற ப்ராசஸர்ஸ் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமலான டாஸ்க்கு இயங்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். போன் தான் விளையாடுவோம்ல, BGMI, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர், இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன கேம்ஸுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியுமே தவிர இந்த GTA 5, GTA 4 யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா அதுக்காக இந்த ப்ராசஸர் டிசைன் பண்ணப்படல. அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ராசஸர்ஸ் தான் இந்த x86 ப்ராசஸர், AMD அண்ட் இன்டெல். இந்த ரெண்டு ப்ராசஸருக்குமே ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த மேக்குக்கு வரும்போது மேக்ல யூஸ் பண்ற இந்த M1 ப்ராசஸர், அதாவது ARM ஆர்கிடெக்சர் ப்ராசஸருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதுல வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப வரும். அண்ட் அதே மாதிரி ஹீட் இஷ்யூஸ்லாம் வந்து கம்பேர் டு x86 ஆர்கிடெக்சர் ப்ராசஸரோட கம்மியா தான் இருக்கும். ஸோ மோஸ்டா நீங்க போன்லயே கவனிச்சிருப்பீங்க, எந்த ஒரு ஃபேன், வென்டிலேஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுல ஹீட் ஆகுற அந்த இஷ்யூ வந்து ரொம்பவே கம்மியா தான் வரும். பட் x86 ஆர்கிடெக்சர் ப்ராசஸர்ல அப்படி இல்லை, ஹீட் இஷ்யூஸ் அதிகமா வரும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ARM ப்ராசஸரோட x86 ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் தான் நல்லா கிடைக்கும். ARM ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் தான் ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. ஏன் மேக்புக்கு அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ற OS அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறமா வந்து iOS, இது ரெண்டுத்துக்குமே டெடிகேட்டடா கேம் டெவலப்பர்ஸ் வந்து கேமை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா மேக் ஓஎஸ்க்கு டெடிகேட்டடா கிரியேட் பண்ணுவாங்களான்னு கேட்டோம்னா கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர். அதுலதான் இந்த ரெசிடென்ட் ஈவில், அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, லாஸ்ட் கிரவுண்ட்லாம் நான் இங்க காமிச்சிருக்கேன்ல, சோ அது எல்லாமே இந்த மாதிரியான கேசஸ்ல வர கேம். பட் இதுக்கு கீழே இருக்கிற இந்த GTA San Andreas, GTA Vice City, இந்த டிசைன் ஃபார் ஐபேட் கேம்ஸ் நீங்க மேக்புக்ல விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா விளையாடலாம். ஆனா என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். நீங்க இந்த லேப்டாப்பை நார்மலா யூஸ் பண்றீங்க, ஒரு குரோம் ப்ரௌஸ் பண்றீங்க, இல்ல ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னும் போது இந்த லேப்டாப்ல பெருசா ஹீட் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா இதே டிசைன் ஃபார் ஐபேட் கேம்ஸ் நீங்க விளையாடும் போது கண்டிப்பா மேக்புக்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பிரச்சனை என்னன்னா, அப்ப வந்து கேம்ஸ்ல இருந்து இப்ப வர கேம்ஸ் வரைக்கும் கேம் டெவலப்பர்ஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா பிளே ஸ்டேஷனுக்கு தான் கொடுப்பாங்க. அது அப்புறமா தான் எக்ஸ்பாக்ஸ், அது அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்கே அவங்க ஸ்பெசிபிக்கா கேம் டிசைன் பண்ணுவாங்க. அது அப்புறமா ஒரு சில வருஷம் போனது அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு, iOSக்குலாம் கேம் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்டா கேம் டெவலப்பர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றது. ஆனா மேக் ஓஎஸ்க்குன்னு எந்த கேம் டெவலப்பர்ஸும் ஸ்பெசிபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஸோ அதுதான் நான் சொன்ன இந்த ரெண்டு கேம்ஸ், நான் ரெசிடென்ட் ஈவில் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் வந்து மேக் ஓஎஸ்க்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு பிரச்சனை, மேக் புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர்ல இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் தான் வருது. ஆனா மோஸ்டா நம்ம கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போது அதுல உங்களுக்கு தனியா டெடிகேட்டடா 4GB கிராபிக்ஸ் கார்டு இல்ல 8GB கிராபிக்ஸ் கார்டுன்னு உங்களுக்கு தனியா வரும். பட் மேக்ல அப்படி இல்ல. இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டுன்னும் போது ஒரு மினிமலான டாஸ்க் தான் பண்ண முடியும். நீங்க பழைய கேம்ஸ் போட்டு ஆடலாம். இப்பயும் நான் சொல்றேனே, GTA San Andreas நீங்க ஆடலாம், அதே GTA Vice City கூட ஆடலாம். அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா உங்களுக்கு இஷ்யூ வராது. ஆனா இதே நீங்க GTA 4 இல்ல 5 போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. மேக்புக்ல உள்ள ஆப் ஸ்டோர்ல நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சில கேம்ஸ் டிசைன் ஃபார் ஐபேட் இருக்கும், சில கேம் இல்லாம இருக்கும். அந்த சில கேம் டிசைன் ஃபார் ஐபேட்னு இல்லாம இருக்குல்ல, அந்த மாதிரியான கேம்ஸை நீங்க இதுல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா கேம் டெவலப்பர்ஸே மேக் ஓஎஸ்க்காக டெடிகேட்டடா டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் இதே இந்த டிசைன் ஃபார் ஐபேடுன்ற இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐபேடுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான். அதை வந்து அவங்க பேருக்கு மேக் ஓஎஸ்ல கொடுத்துருக்காங்களே தவிர அதை எந்த கேம் டெவலப்பர்ஸும் டெடிகேட்டடா மேக் ஓஎஸ்க்காக வந்து டிசைன் பண்ணல. ஸோ இதனாலதான் இந்த ஹீட் இஷ்யூஸும் வருது, பெர்ஃபார்மன்ஸ் லேகும் வருது. என்னை கேட்டா மேக்புக் யூஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு கேம் விளையாடாதீங்க. இது வந்து கேமிங்கான லேப்டாப் இல்ல, இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான லேப்டாப்.
இந்த ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் கம்போஸ் பண்றாங்களே அவங்க, அதுக்கப்புறம் இந்த நம்ம வீடியோ எடிட் பண்றோம்ல அது, அதுக்கப்புறம் இந்த போட்டோஷாப், இதெல்லாம் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. இதுக்கான லேப்டாப் தான் மேக். அண்ட் நீங்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். இதுக்காக மட்டும்தான் இந்த லேப்டாப் வந்து டிசைன் பண்ணப்பட்டது. மேக் ஓஎஸ்ன்னு வரும்போது இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் கம்பேர்டு டு விண்டோஸ் ஓஎஸ். இந்த மேக் ஓஎஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலே கேம் டெவலப்பர்ஸ் வந்து இதுல இந்த பர்டிகுலர் ஓஎஸ்க்கு கேம் டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா விண்டோஸ்ல என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் மேக் அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ அதனால கேம் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிசி ஓஎஸ்ன்னு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது விண்டோஸ் ஓஎஸ்க்கு தனியா கேம் டெவலப் பண்ணுவாங்க, மேக் ஓஎஸ்க்கு பண்ண மாட்டாங்க. எதுக்கு மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணணும், கேமிங் விளையாடுறவங்க எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை டாடா, குட் பை.